துபாய் விமான நிலையம் அருகே ஏவுகணை தாக்குதல் நடந்த நிலையில் வான்வெளி மூடப்பட்டதால் சென்னையிலிருந்து அதிகாலை துபாய்க்கு புறப்பட்டு சென்ற எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மீண்டும் சென்னையில் தரையிறக்கம் செய்யப்பட்டது. துபாயிலிருந்து இன்று அதிகாலை 2:15 மணிக்கு 242 பயணிகளுடன் சென்னைக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் வந்தது. அதன் பின்பு அந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் இன்று அதிகாலை 4 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சுமார் 200 பயணிகளுடன் துபாய்க்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. விமானம் குஜராத் கடல் எல்லைக்கு மேல் சென்று கொண்டிருந்த போது துபாயில் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடப்பதாகவும் இதனால் வான்வழி தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் விமானிக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதையடுத்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானி துபாய் மற்றும் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைகளோடு அவசரமாக தொடர்பு கொண்டனர். அப்போது அந்த விமானத்தை மீண்டும் சென்னைக்கு திருப்பிக் கொண்டு சென்று தரையிறக்கும்படியும் மறு உத்தரவு வரும் வரை சென்னையிலிருந்து புறப்பட்டு வர வேண்டாம் என்றும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கள் பொண்ணு துபாயில் நர்ஸாக இருக்காங்க சார். அவங்கள பார்க்குறதுக்காக நான் ஃப்ளைட் போட்டிருந்தேன். ஏற்கனவே ஏர் இந்தியாவில் போட்டிருந்தேன். 20 நாளாவது அது கேன்சல் ஆயிடுச்சு. திருப்பி அதை மாற்றிட்டு எமிரேட்ஸில் போட்டேன். காலையில் 3:50க்கு எமிரேட்ஸ் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சு. போயிட்டு மஸ்கட் வரைக்கும் போச்சு சார். போயிட்டு திரும்பிடுச்சு. திரும்பினோடனே என்னன்னு கேட்டோம். அங்கே ஒரு ப்ராப்ளம், இது போட்டாங்க, கணக்கு போட்டு பெட்ரோல் பங்கில் போட்டாங்க, அதனால் அப்படின்னு சொல்லி திருப்பிட்டாங்க. இப்போ இங்கே 8:20க்கு ஃப்ளைட்டு சென்னையிலே லேண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் கரூர்லேருந்து வந்தேன் சார். இங்கேருந்து போகணும்னா 500 கிலோமீட்டரு. இப்போ போகிறதா என்னென்னு ரீஃபண்டா இல்லை திருப்பி போடுறீங்களா, அடுத்த ஃப்ளைட் உண்டான்னு கேட்குறோம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், 1/4 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. இன்னும் முடிவு யாரை கேட்டாலும் அங்கேன்னு சொல்கிறாங்க. கால் பண்ணி எங்கே டிக்கெட் பண்ணீங்களோ அங்கேயே கேளுன்னு சொல்கிறாங்க சார். துபாயில் இது ஃபியூவல் டேங்க்கில் போட்டிருக்காங்க. என்னோடய கசின் துபாயில் இருக்கார். அவர் சொன்னார், இது மாதிரி ரொம்ப ஃபியூம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே, அதனால் ஃப்ளைட்டெல்லாம் இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு அப்படின்னு. எப்போ டேக் ஆஃப் ஆகும் தெரியல. நிறைய பேர் இங்கே அப்படி ஸ்ட்ராண்டட் ஆகிருக்கும். எங்களோட இமிக்ரேஷன் சாப்பா குத்தினதெல்லாம் கூட கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்போ திரும்பி நாங்கள் போவோம்னு எங்களுக்கு தெரியாது. சொல்லியிருக்காங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், இல்லாட்டா ரீஸ்கெடியூல் பண்ணலான்னுட்டு. இனிமேல் தான் அதெல்லாம் பார்க்கணும்.